நரகத்துக்குள்ளே போய் அணு அணுவாக சித்திரவதை அனுபவித்து சாகிறதுக்கு யாராச்சும் ஆசைப்படுவாங்களா? ஆனால் அப்படி ஒரு விபரீத ஆசைப்பட்ட மியூசிக் டீச்சருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? கொடூரமான டார்ச்சர், பாலியல் வன்கொடுமை, துடிக்க துடிக்க கத்தியால் குத்தி கொலை. இப்படி அந்த டீச்சர் அனுபவித்த வலி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் இந்த ரண அவஸ்தைக்கு அவங்க கொடுத்த விலை என்ன தெரியுமா? 30 லட்சம் ரூபாய். உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. தயவு செய்து என்னை விட்டுடுங்க. உன்னை நான் விட மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுரு ப்ளீஸ். தன்னை கொலை பண்ணுறதுக்கு தானே ஆள் செட் பண்ணி சொந்த செலவில் இப்படி ஒரு கொடூரமான முடிவை தேடிக்கிட்டாங்க அந்த டீச்சர். இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படிங்கிறத டீகோட் பண்ணலாம். நான் அருண் பாண்டியன். மியூசிக் டீச்சர் சோனியா எக்ஸ்எல்பி. வசீகரமான முகம், அழகான பெண், ரொம்ப தைரியசாலி, இசைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க, பழகுவாங்க. பூனைகள்னால் அவங்களுக்கு ரொம்ப உயிர். அது மட்டும் இல்லை, சாதிக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான பெண். இதெல்லாம் சோனியா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்காக அவரோட நண்பர்கள் இணையத்தில் எழுதி வச்ச குறிப்புகள். 32 வயதான சோனியா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ்மவுத் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க. அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இசைப்பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இசை கச்சேரிகளில் மேடையில் ஏறி பாடுறது சோனியாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இப்படி இசை, பூனைகள், தனிமைன்னு அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்தாலும் கூட, ஆனால் சோனியாவோட மனசுக்குள்ள ஒரு விதமான சஞ்சலம் உருவாகியிருக்கு. ரொம்பவே மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகியிருக்காங்க. இப்படி கடுமையான மன உளைச்சல் இருந்த சோனியா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திடீர்னு மாயமாகறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க அப்படிங்கிற தகவல் எதுவுமே யாருக்குமே தெரியல. இது தொடர்பாக அவரது நண்பர்கள் எல்லாருமே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸார் விசாரணையை தொடங்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக சோனியாவோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அமெரிக்காவிலிருந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸார் அமெரிக்காவில் சோனியாவோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்த நபர் யார், என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த நபர் 53 வயதான ஹால் என்பது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஹாலை கைது பண்ணி விசாரணை செய்கிறாங்க. அதில் தான் இங்கிலாந்தில் இருந்த சோனியாவோட கிரெடிட் கார்டு அமெரிக்காவுக்கு எப்படி வந்துச்சு, சோனியா என்ன ஆனாங்க அப்படிங்கிற தகவல்லாம் கிடச்சிருக்கு. சோனியா உயிரோடவே இல்லை. அந்த ஹால் தான் சோனியாவை கொடூரமாக கொலை பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டில் புதைச்சிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் தான் சோனியா தன்னைத்தானே கொலை செய்ய சொல்லி ஹால் கிட்ட கேட்டதா அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். இதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடுமையான மன உளைச்சல் இருந்த சோனியாவோட மனநிலை மரணத்தை தேடி இருக்கு. அதுக்காக அவங்க தன்னோட உயிரை தானே மாய்ச்சிக்கிற அளவுக்கு தைரியமும் இல்லை. இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அதுக்காக ஒரு நபரை தேடி இருக்காங்க. அதாவது டேட்டிங் ஆப் மூலமாக ஒரு நபரை தேடுறாங்க. அதில் தான் ஆல்ஃபா சாடிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து ஒரு நபர் சோனியாவுக்கு அறிமுகமாகிறாரு. அவரோட இவங்க நெருங்கி பழகுறாங்க. 2 பேருக்கும் நடுவில் உருவான பழக்கம் நட்பாக மாறுது. அந்த பழக்கத்தோட முடிவில் தான் சோனியா தன்னோட மனசில் இருக்கிறத அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் என்னை கொல்லணும், அது மட்டும் இல்லை சாதாரணமாக கொலை செய்யக்கூடாது, என்னை கொடூரமாக சித்திரவதை பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணி என்னை துடிக்க துடிக்க கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த நபர், நான் ஏன் உங்களை கொலை பண்ணணும், உங்களை கொலை பண்ணால் நான் போலீஸில் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு சோனியாவோ, நீங்கள் சும்மா பண்ண வேணாம், நான் உங்களுக்கு $4000 தரேன், $4000 பணம் தரேன், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை கொலை பண்ணால் போதும். $4000 இந்திய மதிப்பில் சுமார் 30 லட்சம் ரூபாய், இவ்வளோ பணம் தரேன், நீங்கள் என்னை கொலை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சோனியா அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு பணம் கிடைக்குது, நாம் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ஃபா சாடிஸ்டும் அந்த கொலைக்கு ஒத்துக்கிறாரு. அதனை அடுத்து சோனியா அவங்க கிட்ட இருந்த $4000 அந்த ஆல்ஃபா சாடிஸ்டுக்கு சோனியா அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2025 அக்டோபர் மாதம் சோனியா
இங்கிலாந்துலேருந்து ஃப்ளோரிடாவுக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அந்த ஆல்ஃபா சாடிஸ்ட் தனிமையான ஒரு இடத்துக்கு சோனியாவை கொண்டு போகிறாரு. கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே சோனியா என்னெல்லாம் அவருக்கு முன்னாடி சொன்னாங்களோ அதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. சோனியாவை கட்டி வச்சு கொடூரமாக டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த டார்ச்சரோட வலி தாங்க முடியாமல் சோனியாவோட மனம் திருந்துது. நம்ம தவறான ஒரு முடிவு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம சாக வேணாம், நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்குள்ளே வருது. இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க. இல்லை நான் உங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டேன், நான் என் வேலையை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூர்க்கத்தனமாக அந்த ஆல்ஃபா சாடிஸ்ட் பேசுகிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சோனியா குழம்பி இருக்கும்போது தான் கொஞ்சம் கேப் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த ஆல்ஃபா சாடிஸ்ட் அவங்க இருக்கக்கூடிய ஒரு அறையில் குளிக்க போகிறாரு. அந்த கேப்பில் சோனியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபோன் எடுத்து அவங்களோட தோழிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் தவறான இடத்துல மாட்டிக்கிட்டேன், ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால் இங்கேருந்து மீண்டு வரவே முடியாது, இந்த கொடூரம் என்னை சும்மாவே விட மாட்டான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் சோனியா கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை. அதுக்கப்புறமா அந்த ஆல்ஃபா சாடிஸ்ட் அப்படிங்கிற நபர் சோனியாவோட விருப்பப்படியே அவரை கொடூரமாக டார்ச்சர் பண்ணி பாலியல் வன்கொடுமை செய்து துடிக்க கொலை பண்ணதா போலீஸாரோட ரெக்கார்ட் சொல்லுது. தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த பணம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் அவர் இதை செய்ததாகவும் போலீஸார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை அவர் கொலையாகவே கருதலை. அதாவது சோனியாவோட விருப்பத்தை நான் நிறைவேற்றினேன், அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிற ஒரு மார்க்கத்தை நான் காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போலீஸாரோட வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸார்கிட்ட சிக்கினாலும் தான் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக சோனியா இறக்கிறதுக்கு முன்னாடி, சோனியாவை கொலை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஆதாரமும் எடுத்திருக்கார். என்னென்னா, நான் தான் ஹாலை கொலை செய்ய சொன்னேன், அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, இதுக்கு முழுக்க நான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஆதாரமும் எடுத்து வச்சிருந்திருக்காரு ஹால். இப்படி சோனியாவை கொடூரமாக கொலை பண்ண ஹால் அவரோட உடலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் ஆழம் அதிகமே இல்லாமல் ஒரு குழி தோண்டி சோனியாவை புதைச்சிருக்காரு. சடலத்தை புதைச்சதுக்கப்புறம் சோனியாவோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அமெரிக்காவில் பணம் எடுக்க முயற்சி செய்திருக்காரு. பணமும் எடுத்திருக்காரு. அந்த ஒரு துருப்பு தான் போலீஸாரோட கண்ணில் சிக்கி இப்போ ஹால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஹாலுக்கு ஜாமீனே கிடைக்கல. போலீஸார் ரொம்ப கடுமையான காவலில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்கு. ஹால் தான் குற்றவாளி அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகியிருக்கு. இப்படி 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தன்னை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த செலவுலேயே ஒரு ஆளை தேடி பிடிச்சி இப்படி ஒரு விபரீத முடிவுக்குள்ளே சிக்கி இருக்காங்க அந்த மியூசிக் டீச்சர். ஆனால் அந்த மியூசிக் டீச்சர் சோனியா மரணத்தை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு மன அழுத்தத்துக்குள்ள ஆளானது ஏன் அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருக்குது. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.